எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி மற்றும் தளபதி விஜய் பேசின ஃபோன் ஆடியோ சம்மந்தப்பட்ட தகவல் சோசியல் மீடியாக்களில் வைரலாக போயிட்டுருக்குது. உண்மை சொல்லப்போனால் அந்த ஆடியோவை கேட்கும்போது நம்முடைய கண்கள் எல்லாமே கலங்கும். ஜெயம் ரவி அவர்களுக்கு யாருமே இல்லையே, அவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு, அவருக்கு உதவிக்கு யாருமே இல்லையே, இத்தனைக்கும் நம்முடைய தமிழகத்துடைய சிஎம்மாக தளபதி விஜய் இருக்கிறாரு, அவர் ஏதாவது உதவுவாரா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இருவரும் ஃபோன் பேசியிருக்கிறாங்க. ஜெயம் ரவிக்கு தளபதி விஜயே ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாரு. அவர் சொன்ன பல முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ள போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு சமயத்தில் இந்த ஒரு குறிப்பிட்ட செய்தி நம்ம எல்லாருக்குமே ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். தளபதி விஜய் அவர்கள் ஜெயம் ரவி கிட்ட என்ன சொன்னார், அதற்கு ஜெயம் ரவி அவர்கள் கொடுத்த பதில் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, இன்றைக்கி தமிழகம் முழுக்கவே ரொம்பவே 2-3 நாட்களாக பரபரப்பாக போனது ஜெயம் ரவி அவர்களுடைய பேட்டி சம்மந்தப்பட்ட விஷயம்தான். அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சின்ன பிளாக் மார்க்கு கூட இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு வந்தவர் ஜெயம் ரவி அவர்கள். தன்னுடைய மனைவி, தன்னுடைய மகன்கள் வாழ்க்கையை நினச்சிட்டு இருந்த ஒரு மனுஷன் இன்றைக்கி ஸ்டேஜில் இப்படி கத்துறது எல்லாருக்கும் அதிர்ச்சிகரமாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இவர் கத்தும் போது ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் எப்படி ஒரு அதிர்ச்சிகரமாக இருந்துச்சுன்னா, இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர், இவ்வளோ பெரிய ஒரு செலிப்ரிட்டி இப்படி கத்துறாரேன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம எல்லாருமே அதிர்ந்திருப்போம். ஆனால் அவருடைய முழு ஸ்பீச்சையும் கேட்க கேட்க அவர் செலிப்ரிட்டி அப்படிங்கிற விஷயத்தெலாம் நம்ம மறந்துட்டு நமக்கு எல்லாமே தோன்ற விஷயம், இவ்வளோ நல்ல மனுஷன், வாழ்க்கையில் ஒரு சின்ன தப்பு கூட பண்ணாதவன், தான் அப்பா அம்மாவுடைய பேச்சை கேட்காம தனக்கு செட் ஆகாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு இவ்வளோ திறமை இருந்தும் எல்லாமே போய் இன்றைக்கி 45 வயசில் காசு பணம் இல்லாமல் கூட அன்பு காட்டுறதுக்கு யாரும் இல்லாமல் தான் உயிராக வச்சிருக்கிற மகன்களையும் பார்க்க முடியாமல் தான் கூட தனியாக யாருமே இல்லாமல் தனியாக கஷ்டப்படுற அந்த ஒரு நிலைமையை பார்த்து அவரை செலிப்ரிட்டியாக பார்க்க முடியாமல் ஒரு நல்ல மனுஷன் இப்படி கஷ்டப்படுறானே, இந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வந்துடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இப்போ எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருடைய எண்ணமும் அடுத்த கட்டமாக என்னவாக இருக்குதுன்னா, ஜெயம் ரவி அவர்கள் இதெல்லாம் மீண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் எல்லாருமே நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு சமயத்தில் தான் தளபதி விஜயும் அவரும் பேசினா ஒரு ஆடியோ சம்மந்தப்பட்ட தகவல் வெளியாகி இருக்குது. நேயர்களே, தளபதி விஜயும் ஜெயம் ரவி அவர்களும் வெளியே அதிகமாக நண்பர்கள் மாதிரி காட்டிக்கலினாலும் தளபதி விஜயும் ஜெயம் ரவியும் ரொம்பவே நல்ல நண்பர்களாம். ஏன்னா இருவருமே நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த காலத்துலேருந்தே படங்கள் நடிச்சிட்டு வரவங்க. ஜெயம் ரவி அவர்கள் ரொம்பவே டீசெண்டாக எல்லாத்துக்கூடையும் பழகுவார். ரொம்ப முக்கியமாக யார் கூடயும் தேவையில்லாமல் சண்டையெல்லாம் போட மாட்டார். இத்தனைக்கும் அவரே கூட சொல்லுவார், எல்லாருக்குமே பாருங்கள் இவருக்கு போட்டி அவருக்கு போட்டி இவருன்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு அப்படின்னு யாரும் இல்லை, என்ன காரணம்னா எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி தான் அவர் யார்கிட்டையுமே அதிகமாக சண்டை போட மாட்டார். தளபதி விஜய் அவர்கள் கூட ஒரு நல்ல நட்பில் இருந்திருக்கிறாரு. இந்த ஒரு பேட்டியை பார்த்தோன்னே தளபதி விஜய் அவர்கள் ஃபோன் பண்ணி என்ன பேசிட்டு இருக்கிறாருன்னா, நண்பா வருத்தப்படாத, கண்டிப்பாக இது எல்லாமே சரியாகிடும். உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வரும். சில பேர் உனக்கு ஆதரவாக பேசுவாங்க, சில பேர் உனக்கு எதிராக பேசுவாங்க, சில பேர் உனக்கு கூட சப்போர்ட் பண்ணி நிற்பாங்க, சில பேர் கூட இருக்கிறவங்களே உனக்கே எதிராக ஏதாவது ஒரு பிரச்சனையும் பண்ணுவாங்க. எல்லா நேரத்துலேயும் உன் வேலையை மட்டும் நீ பண்ணிக்கிட்டே இரு நண்பா, சத்தியமாக எல்லாமே சரியாக போய்ட்டுன்னு பேசுகிறதுக்கு ஜெயம் ரவி அவர்கள் ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இருக்கிறீங்க, அப்படி இருந்தும் நம்ம மேலே இருக்கிற அந்த பழைய நட்புக்காக என்கிட்ட பேசுனதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு கண்ணீர் மல்க அவர் அந்த பேச்சிலேயே பேச முடியாமல் கண்ணீர் அவர் சிந்துறார் அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் சமூகத்தில் மிகப்பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. நேயர்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தளபதி விஜய் அவர்கள் இவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் ஜெயம் ரவி அவர்களுக்கு ஆதரவாக பேசினதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை, இந்த தகவலை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கன்பாஸை தெரிவிங்க. நன்றி.